இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அந்திவெள்ளி மிக அழகாக தெரிய ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் சூரியன் மறைந்ததுக்கப்புறம் இந்த அந்திவெள்ளியை பாருங்கள். பளிச்சுன்னு இருக்கும் அந்த அந்திவெள்ளி. அருமையான ஒரு அந்திவெள்ளி. இதை பார்க்கின்ற பொழுது நமக்கு கண்கள் மிக தெளிவாக தெரியும், மன தெளிவடையும், செல்வமும் நமக்கு உண்டாகும், நல்ல நித்திரை உண்டாகும். சில அந்த காலத்துலலாம் இந்த அந்திவெள்ளியை பார்த்து தான் அவங்க வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. ஐயோ வெள்ளி வந்துருச்சு, நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு டைம் பார்த்து பார்க்குறது இந்த அந்திவெள்ளியை பார்த்து தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்திவெள்ளியை பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதம் இருள் சூழ்ந்த மாதம் இன்னும் நல்லா பளிச்சுன்னு தெரியும். உத்தராயணத்தில் நீங்கள் பார்த்தது காலையில் பார்க்குறது விடிவெள்ளி. இப்போ நம்ம பார்க்குறது அந்திவெள்ளி. சாயந்தரம் பார்க்குறது கிழக்க பார்க்குறது உங்களுக்கு விடிவெள்ளி. சாயந்தரம் மேற்க பார்க்குறது அந்திவெள்ளி. கண்டிப்பாக